இன்னைக்கு மொத்தமா மேக்கப் பண்ண ஆசை. இதே டைலாக் நானும் சொல்லியிருக்கேன். அதில் சரி சந்தோஷமா இருக்கு, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஒரு அக்கா உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாவோ, அப்போ அது வந்து கொண்டிருக்கு. சைக்கிள் எல்லாம் ஓடுவீங்களா? பழகணும், இனிமேதான் பழகணும். ஓடுவீங்க? இதுக்கு முதல்ல ஓடி பழகி இருக்கிறீங்களா? விழுந்திருக்கீங்களா? அப்ப சின்ன சைக்கிள் தானே, ஆள் பார்க்க குட்டிய நாள் தானே, பெரிய சைக்கிள் தான் சரி வர, சின்ன சைக்கிள் தான் சரி வரும். பாருங்க, 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ தம்பளைனை பார்த்து தான் உள்ள வந்திருக்கிறீங்க. அந்த 3 பேருக்கு தான் உதவி கிடைச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு அம்மா இல்லாம வளர்றேன்டா எவ்வளவு வேதனை தரக்கூடிய விஷயம். அந்த வகையில நான் உதவி கேட்டிருந்த வீடியோ போட்டிருந்தேன். நான் அவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. அது என்ன உதவி என்று நீங்க வீடியோ தொடர்ச்சியா பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். நினைச்சு பார்க்காத உதவி அந்த பிள்ளைகள் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு அண்ணாவை வந்து அவங்களுக்கு உடனடியாக 20,000 ரூபா கொடுத்து அந்த பிள்ளைக்கு தேவையான கொப்பியா இருக்கட்டும், ஷூவா இருக்கட்டும், அடுத்தது சாப்பாடும் இல்லைன்னாங்க. இப்போ அதையும் வாங்கி கொடுங்கண்டு அவங்களோட பெரியம்மாட்ட கொடுத்துட்டு நான் போனேன். நான் வீடியோ போட்டு நான் கூட நினைச்சு பார்க்கல. அப்படி நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க கமெண்ட் மூலமாண்டு. நிறைய பேர் தெரிவிச்சிருந்தீங்க, கட்டாயம் உதவி எடுத்து கொடுங்க தம்பி, அம்மா இல்லாத வேதனை எங்களுக்கு தெரியுமெண்டு. அப்போ பாருங்களேன், ஒரு சிறு வயதுல அம்மாவை இழந்துட்டு இப்ப ஒரு தாயா மாறிருக்கு. உண்மையிலே அதுதானே சொல்லப்போனா, அந்த இடுப்புல அந்த சின்ன பொடின்னு தூக்கி தான் அந்த புள்ள தெரியுது. அப்ப பாருங்களேன் எவ்வளவு பொறுப்போடு இருக்குண்டு. ஓகே, தொடர்ச்சியா பாருங்க இந்த வீடியோ. அதுக்கு முதல்ல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோன்றிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு வேண்டும். ஓகே, தொடர்ச்சியா பாருங்க. போயிட்டு அந்த பிள்ளையோட பேசுவோம். ஒரு சில நாட்களுக்கு முதல் இப்படிதான் போனேன் நான். அந்த அறைக்கு அந்த பிள்ளையோட வீடு. இப்ப கிடைச்ச உதவி அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படி எங்களுக்கு கிடைக்குமாண்டு. அப்படி ஒரு உதவி தான் கிடைச்சிருக்கு. அந்த 3 பேரும் இருக்கிறாங்க. மூணு பேர் இருக்கிறாங்க. என்ன அண்ணா வந்திருக்கிறேன், மறந்தாச்சா? இல்ல, சரி, ஓகே. மைக் ஆன் பண்ணிட்டு தங்கச்சியோட பேசுவோம். பாருங்க, 3 பேரும் இருக்கிறாங்க. தங்கச்சி சிரிக்கிறாங்க, நீங்க சிரிக்கல ஏன்? சரி, ஓகே. இப்ப நானும் கதரை போட்டுருந்தேன். இப்ப 3 பேரும் இருக்கிறாங்க. என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததா? என்ன இப்ப பேசுறது இல்லையா? பேசுவாவோ? அப்ப நீங்களும் சத்தம் போட்டு பேசணும், சரியா? இப்ப நிறைய பேர் உங்களை பார்த்துருக்காங்க, நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க, கட்டாயம் தங்கச்சிக்கு உதவி எடுத்து கொடுங்கண்டு. சரி, அதனாலதான் நான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? இப்ப உதவி தாரத்துக்கு. வீடியோ எடுத்து போனது பிறகு என்ன யோசிச்சீங்க? நீங்க ஒரு சின்ன பிள்ளை தானே. இப்போ ஒரு அண்ணாவை வந்து நான் வீடியோ எடுத்தேன். நான் நீங்க என்ன யோசிச்சீங்க? எடுத்துட்டு போறாங்க ஏண்டா அப்படியா? இல்லாட்டி திரும்பி வருவோன்னு நினைச்சதா? நினைச்சீங்களா? யாரும் சொன்னதா திரும்பி வருவேன்னு? நீங்க நினைச்சு அப்ப அண்ணா நிறைய பேசினேன் நான் அந்த வீடியோவில். அப்ப நான் பேசுறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்ததா? சரி, ஓகே. அப்ப இன்றைக்கு ஸ்கூலுக்கு ஏன் போகல? இப்ப நான் வந்தேன்னா ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னாங்க. ஏன் போகல? காய்ச்சலா? அன்றைக்கு இவருக்கு காய்ச்சல், இப்ப உங்களுக்கு காய்ச்சல். இப்ப தம்பிக்கு சுகமாயிட்டா? சுகமாயிட்டு. அப்ப நீங்க பேசுறது கேட்குமே தெரியல, சவுண்ட் எனக்கு கூட கேக்குது இல்ல. அப்ப பாக்குறவங்களுக்கும் கேட்க தண்ணி வேணும். அப்ப சத்தம் மட்டும் பேசுங்க. உங்களோட பேர் என்ன? ஜானு. அப்ப இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகல, காய்ச்சல்ன்றதால. சரி, அப்ப தம்பிக்கு சுகமாயிட்டா? இப்ப அந்த ஒரு 20,000 ரூபாய் தந்தது தம்பிக்கு என்ன, தம்பிக்கு வந்து நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, மருந்து மெடுங்க நான் தந்து விட்டு போனேன் நான். சரி, அப்ப இவன் தூங்கி போயிருக்கிற? என்ன சிரிப்பாவா? நான் பேச மாட்டாவோ? பேரும் சொல்ல மாட்டாவா? இல்லையா? பேர் என்ன?
அப்ப எப்படி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க? டீச்சர்ஸ் மாஸ் கேட்பாங்க தானே? டீச்சர்ஸ் சேர் கேட்பாங்க தானே? அப்ப என்ன செய்வா அதுக்கு? அப்படி இருக்கிறானா? தெரியாதா? அப்ப இப்ப கூட்ட போறதாவே முதலாம் ஆண்டுக்கு முடிஞ்சது பிறகு கூட்ட போறதாவே அப்ப யாரும் சேர்மாருக்கு சொல்றல. அப்ப என்னன்னு சொன்னா பாருங்களா, ஒரு வித்தியாசமா தானே இருக்கிறாங்க. இப்ப ஒரு அண்ணன் நான் பேசக்குள்ள வந்து சிரிச்சுதான் இருக்கிறேன். ஒரு வாரத்தை கூட போன வீடியோல ஒரு வாரத்தை கூட பேசல. ஏன் அப்படி தெரியாண்டு தெரிக்க கூடாதானே? இப்ப நீங்க ஒரு அக்கா புதுவாக்கல்ன்றதால அப்ப அந்த வீடியோல அப்படிதான் சொன்னீங்க. இப்ப நாங்க பழையாக்களை மாறி தந்தானே 2 தரம் வந்திருக்கோம். அதுக்கு முதலும் வந்து நாங்க வந்து உங்களோட வீடு சம்பந்தமாவும் பேசி போட்டு போனோம். நாங்க பேச மாட்டீங்களா? பேர் என்ன பாருங்க, பேரை கூட சொல்றா இல்ல. சரி ஓகே. தம்பிட பேர் தம்பியும் அப்படித்தான். சரி ஓகே. இப்ப சாப்பிட்டீங்களா? இப்ப அண்ணன் வந்து உங்களுக்கு நான் இப்ப அவசரமா வந்ததால அண்ணன் ஒண்ணு வாங்கிட்டு வரல. காலையில என்ன சாப்பிட்டேன்? இது சோறு. சோறு சோறும் சோறு மட்டும் தானா? சோறு இந்த பால் சோறு சாப்பிட்ட தேங்க தெரியாதா? சொல்லுங்களேன். அதுதானே. அப்ப கறி என்னத்தீங்க? அதானே. சரி அப்ப நாங்களும் அதுதான் சாப்பிட்டுருந்தாங்க சில டைம்ல. சரி அப்ப அதான் எனக்கு இப்ப உங்களோட வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் என்ன ஒரு பிஸியா இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்கலாமே தோணுது. ஏன்னு சொன்னா நான் கூட வரக்குள்ள எனக்கு கூட மைண்ட் அப்படி தோணலை. நான் சாப்பிடுறது வரணும்னு கூட தோணலை. கொஞ்சம் பிஸியா இருக்கிறதானே நாங்க, அதனால அந்த மைண்ட்ல தோணலை உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரோம். ஆனா அடுத்த தலைமுறைக்குள்ள கட்டாயம் வாங்கி தருவோம். சரியா? என்ன பிடிக்கும்னு சொன்னீங்க? வரோட்டா. முகம் மறைக்குது. முகம் மறைக்க கூட என்ன சொன்னா நீங்க தான் ஒரு முக்கியமான ஆள். சரியா? சரி வரோட்டா. என்ன சொன்னா அந்த வீடியோல என்ன சொன்னாவும் அந்த பிடிச்ச சாப்பாடு வரோட்டா கண்டு. சரி ஓகே. அப்பாலாம் வேலைக்கு போயிட்டாரு. அப்பாலாம் வேலைக்கு போயிட்டாரு. இப்ப உங்களுக்கு அம்மா இல்லை தானே? அம்மா இறந்துட்டாங்க. இப்ப நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன், அம்மா இல்லை தானே? இப்ப அம்மாவா இப்ப யார் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்களேன். இப்ப உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்க. பெரியம்மா. பெரியம்மா நல்லா பாக்குறாங்களா? சரி, ஒரு குறையும் இல்லாம நல்லா பாக்குறாங்க எல்லாரையும், 3 பேரையும். சரி, எங்களுக்கு அதுதான் முக்கியம். ஏனெண்டா உங்களோட அம்மாவோட போட்டோவும் பார்த்து நாங்க ரொம்பவே கஷ்டம்தானே. இப்ப 12 வயசுல அம்மா எல்லாமே இருக்கிறீங்க. பொடியின நீங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் அமைச்சு பாக்குறீங்க. நான் நினைக்கிறேன் அவர் வளர்ந்தா உங்களை தான் அம்மான்னு கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப கூப்பிடுறாரு அப்படி என்னன்னு கூப்பிடுற அக்காண்டு. ஆனா வந்து அவருக்கு ஒரு புத்தி இப்படிப்படாத வயசு தானே, சின்ன வயசு. அதனால அக்காண்டு அம்மா இருக்கக்குள்ள அக்காண்டு சொல்லிருக்கிறாரு உங்களை என்ன. அப்ப போக போக ஆனா நீங்க தான் அம்மா ஆகுவீங்க. இப்ப கூட இப்படித்தான் இருக்கிறீங்க. சரியா? சரி, இப்ப அண்ணன் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போயிட்டு வீடியோ போட்டுருந்தான் தானே. அப்ப அதன் மூலமா உதவி கிடைச்சிருக்கு. இப்ப அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுக்கு டாய்லெட் இல்லை. இப்ப நீங்க இப்ப கூட காட்டுக்குள்ளான போயிட்டு வர தனியா போயிட்டு வரதா இல்ல? சித்திர வழியா போயிட்டு போறாங்க. அவங்களும் சின்ன பிள்ளைகள். அவ வந்து 10 வயது. அப்ப உங்களோட சின்ன பிள்ளை அவ. அப்ப 2 பேரும் டெய்லியா அப்படித்தான் என்ன. அப்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஒரு டாய்லெட்டுகள் இல்லை, பக்கத்து வீட்டுகளே இல்லை, அவங்களோட பெரிய மாட்ட கூட இல்லை. எல்லாரும் இந்த குடும்பமே அங்கால பக்கம் காடு, அதுக்குலாம் போயிட்டு வர. அப்ப முக்கியமா டாய்லெட் ஒன்று தேவை தானே. 3 பேரும் இப்ப இந்த பிள்ளை கூட எல்லாரும் ஏன்னா. அப்ப உங்களோட சொந்தக்காரர்கள்ட்ட கூட டாய்லெட் இல்லையா? வேற நீங்க பிறந்ததுல இருந்து காட்டுக்குலாம் அப்படிதான் போற. பார்த்தீங்க. இப்ப அதனால இப்ப நான் வீடியோ போட்டோ உங்களுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கு உதவி கிடைச்சிருக்கு. சரியா? என்ன நினைக்கிறீங்க? இப்ப நம்ம அடுத்த கட்டமா உங்களுக்கு ஒரு டாய்லெட், நீங்க வந்து இப்ப காட்டுக்குள்ள போக தேவையில்ல. சரியா? இப்ப அண்ணா உங்களுக்கு நான் கட்டித்தாரன், உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ டாய்லெட் கட்டுறதுக்கு சொல்ல போனால் என்ன ஒரு 190 ஒரு 2 லட்சத்து அப்படி பிடிக்கும். ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது வித்தியாசப்படும் கட்டுற அதில் கோஸ்ட் முடியும். அப்போ ஏற்கனவே கொஞ்சம் குறையில் இருக்கின்ற மாதிரி என்ன பிட்டில் டாய்லெட் கட்டடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் குறைவாக தான் முடியும்.
அதனால உடனடியா நாங்க அதை செய்ய போறோம் அடுத்த கட்டமா. அதுக்கு பிறகு என்ன உதவி கிடைச்சிருக்குண்டா சரியா? இப்போ ஒன்று நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன உதவி கிடைச்சிருக்குண்டு சரியா? இப்ப நீங்க கேட்டுருக்கிறீங்க சொல்லுங்கண்டு. அங்கெல்லாம் கூட அங்க பார்த்துருக்காங்களா அவங்களோட பெரியம்மாக்கள்? சரி சரியா? அடுத்த உதவியை சொல்றதுக்கு முதல் சரி இப்போ உங்களோட பெரியம்மாட்ட காசு கொடுத்து போட்டு போனோம் நான் தானே, அதுக்கு வாங்கினாங்களா? என்னென்ன வாங்கி தந்தாங்க? இது கொப்பி சாமான், பேக்கு, சொக்ஸ் எல்லாம் வாங்கி வந்தீங்க. அதெல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு போனதா இல்லை அப்படியே வச்சிருக்கீங்களா? அப்படியே வச்சிருக்கீங்களா? அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போனதானே? விலங்குல நாளைக்கு போட்டு போறீங்க. சரி அப்ப அதை பாப்போம்மா நம்ம சரியானே. வீட்டான வச்சிருக்கீங்க? ஓகே அப்ப நம்ம பாப்போம் தங்கச்சி வாங்கினத. இதே அந்த உதவி ஆஸ்திரேலியா இருக்கிற அண்ணன் தானே, அவரை ஒரு 20,000 பணத்தை தான் கொடுத்து போட்டு போனேன் நான். வாங்க நீங்க இருங்க. இல்ல வாங்கல, நீங்களும் வாங்கல. வீடெல்லாம் கூட்டுற நீங்களா? அப்பா கூட்டுறவாரு. இந்த வாங்கி வச்சிருக்கீங்க பாடுறாப்பா, வடிவான பேக்குகள்றாப்பா நீல கலர்ல. இது உங்களதா? கிளியரா இருக்க. என்ன இதுக்குள்ள பாறை மாதிரிக்கு கொப்பி இருக்கா? விலங்குல இது உங்களோட ஷூவா? சத்தம் போட்டு பேசணும், எனக்கு கேக்குது இல்லையா? அப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கு இப்படி கேட்கும், சத்தம் போட்டு பேசணும் சரியா? இது உங்களுக்கு வாங்கிருக்கீங்க. வாவ் நீங்களா பார்த்து எடுத்ததா? பாத்தீங்க தானே? ஆனா பெரியம்மா தான் பார்த்து வாங்கி தந்தேன். அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. அப்ப நீங்க சொல்லி அனுப்பிருக்கீங்க இப்படி ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னு. பாத்தீங்க தானே? ஏனண்டா அந்த வீடியோவுல நீங்க கேட்டீங்க எனக்கு என்ன ஜிமிக்கி வேணும், மாலை வேணும், தோடு வேணும். அப்ப அந்த என்ன சொல்ற மேக்கப் பண்றதுக்கு நல்ல விருப்பம். வடிவான சொல்லதானே நீங்க? சரியா? தம்பி கொண்டு வாங்க இல்லையா? இதை போடுங்க பாப்போம். மாத்தாச்சு நீங்க போடுங்களேன் பாப்போம். ஏன் பாப்போம் நாங்க சொல்றோம் பெருசா இல்லையாண்டு. அப்ப நீங்க சனி ஞாயிற்றுக்கிழமையில பெரியம்மாவோட போய் வாங்கிருக்கலாமே, நடக்கலாம் இருக்கா? கணக்காத்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நடக்கலாம் இருக்கா? நடக்கக்குள்ள கஷ்டமா இருக்கா? வலுவலண்டா அநேகமா அது பிட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படியா? சரி ஓகே. அப்ப இதாடுற பேக்கு இது உங்களதா? நீல கலர் அது தங்கச்சி. சரி ஓகே. கொம்பாஸ் வாங்கிருக்கிறாங்க, நட்ராஜ் கொம்பாஸ். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே இல்லாம இருந்தது, இப்ப நான் தந்த 20,000 ரூபாய் பயன்படுத்தி வாங்கிருக்கீங்க. அவருக்கு ஒண்ணு வாங்கலையா? நிச்சயம் பார் இதாரு அவடதா. இங்க வாங்க வாங்க. இவைக்கு பொம்மை, இவைக்கு பேஸ் பிடிச்சிருக்கியா உங்களுக்கு? இது வாங்க தோல்ல போட்டுருமாங்க. இங்க வாங்க வாங்கல, இங்க வாங்க அண்ணாட்ட வாங்க, இங்க வாங்கல, இங்க வாங்க வாங்க வாங்க. 1ஆம் ஆண்டு பிள்ளை. சரி ஓகே. தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போறதா? இப்படித்தானே போடுற? அந்த கையை போடுங்க. நான் போடுற சரியா? கொஞ்சம் பெருசா இப்படியா அட்ஜஸ்ட் பண்ணேன். அப்ப ஓகே. அப்ப இப்படி சரி ஓகே. இது அட்ஜஸ்ட் பண்ணி சின்னனாக்கணும். நான் போட்ட சரிதானே? ஒரே பக்கத்துல போட்டேன். சரி இவருக்கு ஒண்ணு வாங்கல. ஏண்டாப்பா அவருக்கு ஏதாச்சும் உடுப்புகள் வாங்கிருக்கலாமே. அப்ப இதாரு ஷூ? எவ்வளவு ஷூ? அவடது உங்களோடது. போடுங்க. அப்ப உங்களுக்கு காலுக்கு அவைக்கு செட் ஆகுதா? போடுங்க, போட்டு காட்டுங்க. இங்க வாங்க, ஒளியுற இங்க போட்டு காட்டுங்க. எங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கு. இந்தா வாங்க, காலு தாங்க தாங்க. இப்படி போட்டு இப்படி தங்கச்சிற காலெல்லாம் சூடுகுதே, காய்ச்சலா?
ம். சரி நீங்க நடங்க ஆபு. நடங்க ஆபு. நடங்க நடங்கல இங்க வா. தங்கச்சி இங்க. ஓகே தானே உங்களுக்கு? அப்பா புது சூடாப்பா நல்லா இருக்கியா? இவைக்கு வாங்கலையா நீங்க வாங்கின மாதிரி? பாடுறாப்பா அவன் மட்டுமா வாங்கி எடுத்திருக்கியாவு. சரியா மாட்டா சொல்லு இந்த. ம் சரி ஓகே. இதுக்கு முதல் தங்கச்சிக்கு ஷூ இருந்ததா? புது ஷூ பழசு இருந்தது, அது பிஞ்சு போயிருந்தது அப்படியா? அப்ப புது ஷூ பிடிச்சிருக்கியா? அப்ப ஸ்கூலுக்கு இன்னும் போட்டு போகல, நாளையில இருந்து போட்டு போங்களா? சரியா சரியா சந்தோஷமா இருக்கு. சரி அப்படி அறிங்க. சரி ஓகே. இப்ப இவருக்கு ஒண்ணு வாங்கல, உங்களுக்கு ஷூ வாங்கிருக்கு. இது உங்களோட. சரி அடுத்தது கொப்பிகள் வாங்கியிருக்கிறீங்க. ஷொக்ஸுகள். அப்ப சொன்ன மாதிரி கொப்பிகளும் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த அண்ணனுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அண்ணனுக்கு அண்ணன் இப்போ உங்களோட பணத்தை பயன்படுத்தி வாங்கியிருக்கிறாங்க அண்ணன் கொப்பி எல்லாம். எத்தனையா நாள் வாரு ஸ்கூல்ல? 6ஆம் நாள் வாரு. அப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க கொடுத்த ஒரு 20,000 ரூபாய் பயன்படுத்தி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஏதாவது சாப்பாடு வாங்கி தந்தாங்களா? தெரியுமா என்ன வாங்கி தந்தாங்க? இது ஜோக்கெட் ரோல்ஸும். சரி ஓகே. நான் அடுத்த தரம் வரக்குள்ள அண்ணாவும் வாங்கிட்டு வருவேன். சரியா சரி. அதை இப்போ இதில் குறையா நினைக்காதீங்க. ஏற்கனவே அதுக்குரிய காரணத்தை சொல்லித்தேன், வாங்கிட்டு வர்றதுக்குரிய காரணத்தை. சரி ஓகே. நம்ம மரத்துக்கிட்ட இருந்து பேசுவோம். சரியா சரி ஓகே. இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு, வாங்கினது எல்லாத்தையும். சரி அப்போ ஒன்று மிஸ் ஆகுது. ஒன்று இல்லை 2-3 மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? என்னென்னு விளங்குதா? நீங்க அதுல கேட்ட என்ன? இப்போ உங்களுக்கு என்ன ஆசைன்னு என்ன கேட்ட நீங்க? என்ன கேட்ட? உங்களுக்கு ஆசை என்னண்டு நான் கேட்டேன்னா அப்ப நீங்க சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. அப்ப அது உண்மையில நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கீங்க நீங்க சொன்ன. அதான் முதல் கட்டமா போட்டேன்னா நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. நீங்க சொன்ன ஒரு விதம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல. திருப்பி சொல்லுங்களேன், என்ன ஆசை உங்களுக்கு? சொல்லுங்களேன். மொத்தமா மேக்கப் பண்ண ஆசை. இதே டைலாக் நானும் சொல்லியிருக்கேன் அதுல. சரி சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஒரு அக்கா உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாவோ, அப்ப அது வந்து கொண்டிருக்கு, சிப்ல வந்து கொண்டிருக்கு. என்ன யோசிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? இப்ப நீங்க கேட்டீங்க தானே, அப்ப உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. இப்ப நீங்க உங்களோட முகத்தை பார்த்தாலே விளங்குது உண்மையாவான்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துல வெளிப்பாடா நீங்க அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. சரியா? ஒரு அக்கா இப்போ உங்களோட வீடியோ பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க. ஜிமிக்கு மாலை கேட்டீங்க தானே, அப்போ நிறைய சாமான்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அவள் வந்ததுக்கு பிறகு, பார்சல் வந்ததுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட வந்து தருவேன். அதை சரியா எனக்கு வரும், அதை அப்படியே உங்கள்கிட்ட வந்து தருவேண்ணா. சரியா? சந்தோஷமா? சரி. இப்போ அடுத்த கட்டமா என்னண்டா, வேற என்ன உதவி? வேற ஒன்று உதவி உங்களுக்கு தேவை? ஸ்கூலுக்கு போற தூரம் சைக்கிள். ஸ்கூலுக்கு போற தூரம் சைக்கிள் ஒன்று தேவை. சைக்கிள் எல்லாம் ஓடுவீங்களா? பழகணும், இனிமேதான் பழகணும். ஓடுவீங்க? இதுக்கு முதல்ல ஓடி பழகி இருக்கிறீங்களா? விழுந்திருக்கீங்களா? அப்ப சின்ன சைக்கிள் தானே, ஆள் பார்க்க குட்டிய நாள் தானே. பெரிய சைக்கிள் தான் சரி வர, சின்ன சைக்கிள் தான் சரி வரும். இவன் ஓடுவா போல. அப்ப சைக்கிள் ஒன்று தேவைப்படுது கட்டாயமா. அப்படித்தான். சரி. அப்ப அதையும் நம்ம வாங்குவோம் தானே. சரி, அதையும் நம்ம கட்டாயம் வாங்குவோம். ஏண்டா இப்ப தூரம்னு சொன்னா ரொம்ப தூரம். எப்படியும் சைக்கிள் ஒன்று தேவை. சரி ஓகே. இப்ப உங்களோட நாங்க பேசினோம் தங்கச்சி. சரியா? இப்ப நான் யாரு உங்களுக்கு? அண்ணா. அப்ப நான் உங்களுக்கு அண்ணாவா இருந்து உங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன். சரிதானே? இப்ப நான் நிறைய பேர் உங்களோட வீடியோஸ் பார்த்து உதவி செய்யறதுக்காக முன் வந்திருக்காங்க. இப்ப ஒரு பாலமா இருந்து இப்ப அப்படித்தானே அந்த உதவிகளை நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க போறேன். சரிதானே? இப்ப அது என்ன கடமை. ஒரு அண்ணாவா சொல்லப்போனா நான் ஒரு அண்ணாவா இருந்து உங்களுக்கு தேவையானதை நான் எல்லாத்தையும் செய்ய போறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆரம்பமான அந்த வீடியோலயே. வீடு இப்ப நீங்க இந்த இப்ப தங்கச்சி இருக்கிற வீடு வந்து திருத்துறதுக்கான உதவியும் கிடைச்சிருக்கு.
அப்போ அதையும் செய்து கொடுக்கணும். சொல்லப்போனால் டொய்லெட்டு, வீடு திருத்துறது, அடுத்தது பிள்ளைகளுக்கான படிப்பு செலவு அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாம் இப்போ சொல்லப்போனால் இனிமேல் உங்களோட ஒரு என்ன நீங்கள் வந்து நல்லா படிக்கணும், உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்து தரப்படும். ஆனால் நீங்கள் நல்லா படிக்கணும் தங்கச்சி, நல்லா படிப்பீங்க தானே? சரி, இப்போ பெரியம்மா வந்திருக்கிறாங்க, பெரியம்மாவோட பேசுவோம். எப்படி இவங்கெல்லாம் சாப்பாடு பிரச்சனைலாம் எப்படி? சாப்பாடெல்லாம் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு என்ன சாப்பாடு பிரச்சனை இல்லை, மற்றபடி இந்த படிப்புக்கான செலவுன்றது தேவையா இருந்தது. ஓ ஓ அப்போ உதவி செஞ்சது. இப்போ என்ன தேவை? இப்போ அவங்களுக்கு இப்போ ஷூ இல்லை, அடுத்த பேக்குகள் கொப்பிகள் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையானது தானே. அப்போ அதுகள் இப்போ மாசமும் பிள்ளைகளுக்கான சப்போர்ட்டுகள் கிடைக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் நினைக்கிறது அது உரிய முறையில் அவங்களுக்கு போய் சேரணும் இல்லைங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து தான் உதவி செய்கிறாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்தி அவங்கள படிக்க வைக்கணும். அதான் எங்கடா இப்போ எண்டா செய்யும் அதுதான், உதவி செய்கிறார்கள்ரா செய்யும் அது தானே. அப்போ நான் எந்த கடமை இப்போ என்ன நம்பி பணம் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அதை சரியான முறையில் நான் செய்து முடிக்கணும், சரிதானே? அப்போ அது உங்களோட கடமையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம். எல்லாரும் கடமையும் சரியாக செஞ்சால் எல்லா விஷயம் ஒழுங்காக நடக்கும் தானே. சரி, இப்போ என்னென்னு சொன்னால் பெரியம்மா, இப்போ உங்கள்கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அந்த வீடெல்லாம் மோசமாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறண்டாலும் இப்போ தங்கச்சி இருக்கிற வீடு தானே, தங்கச்சிக்குன்னு ஒரு வீடு தானே. அப்போ சொல்லப்போனால் அந்த வீடை நாங்கள் திருத்தி கொடுக்க போகிறோம். இப்போ ஓடெல்லாம் அப்படியே உடைஞ்சு போயிருக்கு. அடுத்த சிலாகலாம் மாற்றணும், சிலாகலாம் மாற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் என்னென்ன முக்கியமானது இப்போ ஒரு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், மழை டைம்லாம் தண்ணி ஒழுக்காமல் இருக்கணும், அது என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறோம். அடுத்ததாக அந்த டொய்லெட் ஒன்று இல்லாமல் இருக்கு, அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம் தங்கச்சிக்கு. இப்போ சொன்னாங்க ஒரு மனவருத்த மாதிரிக்கு 10 வயசு பிள்ளைய கூட்டிட்டு காட்டுக்க போகிறாங்களா? காடும் இல்லை. அப்போ அதெல்லாம் ஒரு கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு தேவை தானே என்ன. இப்போ அதனால் அப்போ அதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறோம். அடுத்த கட்டமாக இப்போ இந்த வீடியோ முடிச்சதுக்கு பிறகு இப்போ நான் தெரியப்படுத்திருக்கிறேன் தங்கச்சிக்கு உதவி கிடைச்சிருக்கேன். அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த வேலைகளை ஆரம்பிச்சுட்டு அதை நாங்கள் தெரியப்படுத்துவோம். சொல்லப்போனா வாங்க வீட்டை காட்டுறேன். நான் இந்த வீட்டை பார்த்தா தெரியும், ஓடெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. நான் ஏற்கனவே இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன், அதுக்கு முதல்ல இங்கே வந்து இங்கே ஒரு மரம் ஒன்று இருந்திருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போ காரணம் இந்த ஓடல் உடஞ்சது காரணம் இந்த ஒரு தென்னை மரம் தான், மட்டைகள்லாம் விழுந்து உடஞ்சது. அதனால கட்டாயமாக இந்த தென்னை மரத்தை தரைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதனால அந்த தென்னை மரத்தையும் தரைச்சிட்டோம். தென்னை மரம் தரைச்சிட்டு வாங்க இந்த வரைக்கும் தானே இந்த சிலாக கைமரம் எல்லாம் இறந்து போயிருக்கு, அதெல்லாம் அப்படியே மாற்றுற. அடுத்தது வந்து இந்த வீடுல வந்து சில அந்த ஓட்டைகள் இருக்கு தானே, அந்த கல் இடைவெளி இருக்கு. இப்போ அதெல்லாத்தையும் தான் மாற்ற போறோம். மாத்துறேன்னு சொன்னா அந்த ஓட்டைகள் அடைக்க போறோம். இந்த இருக்கிற டொய்லெட் சொன்ன மாதிரி தானே ஒரு 190-2 லட்சம் அப்படி முடியும் ஒரு டொய்லெட் கட்டுறதுக்கு. ஆனா இது வந்து ஒரு கட்டடம் இருக்கு, கல்லால வளைச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஃபிட்டா இருக்கட்டும், மற்றொன்னும் இல்லை, இந்த நிலையில இருக்கு. இது அப்படியே பூர்த்தியாக்க போறோம் இந்த டொய்லெட்டை. அப்ப கட்டாயமா அந்த வீட்டுக்கு முதல் நாங்க இதை செஞ்சு முடிச்சிருக்கோம். அப்ப இப்ப நீங்களே பாருங்களேன், அப்ப எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படுமெண்டு. அப்ப அதுக்குரிய பணம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இன்னும் தேவைப்பட்டா உரியாக்கள் அனுப்புவாங்க. யார் உதவி செஞ்சாங்களோ அவங்க இன்னும் செஞ்சு நாங்க செஞ்சு தரக்குள்ள காசு தேவைப்பட்டா அவங்க அனுப்புவாங்க. சரி, நீங்க இந்த வீட்டை இப்ப ஃபுல்லா காட்டிடுங்க, ஃபுல் வியூவை காட்டிவிடுங்க. இப்ப இந்த வீட்டை ஃபுல் வியூவை பாருங்க. இப்ப நாங்க செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகும் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஜன்னல்களும் இல்லை. என்ன எத்தனை 3 ஜன்னல் இருக்கு. அப்ப 3 ஜன்னலும் போடணும். இப்ப தகரத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நாங்க தெரியப்படுத்துறோம். என்னண்டா அப்படித்தானே சொல்லப்போனா ஒரு இந்த உதவி செஞ்சாக்கள்ற பேர் விவரங்களை நான் ஃபுல்லா செய்து முடிச்சுட்டு சொல்றேன்ற ஐடியாவில் இருக்கிறேன். அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு என்னன்னு சொன்னா இப்போ ஒரு வேலை ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான், இப்ப ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் அதுக்கு எவ்வளவு முடியும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க ஒரு பட்ஜெட் போட்டு தான் நாங்க செய்யறேன். ஆனா அந்த அக்காவே சொன்னாங்க நீங்க செய்யுங்க, இப்ப அதுக்கு கூடினா நான் பொறுப்படுத்தி செய்யறேன்னு அந்த அக்கா சொன்னாங்க. அதனால ஃபுல்லா வீட்டு வேலை என்னென்ன தேவையோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு கட்டாயம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு நாங்க வீடியோ மூலமா தெரியப்படுத்துறோம். உண்மையிலே நன்றி அக்கா, அந்த உதவி செய்யறதுக்காக முன் வந்த அக்கா ரொம்பவே நன்றி. இன்னொரு அண்ணனும் அனுப்பியிருந்தாரு சிங்கப்பூர்ல இருந்து, அந்த அண்ணனுக்கு நன்றி. அவரு முக்கியமா டொய்லெட்டுக்கு அனுப்பியிருந்தாரு. அப்ப அதை முடிச்சுட்டு நாங்க தெளிவா காட்டுறோம், அதுலயும் தெளிவா சொல்றோம் யார் யார் அனுப்பினு காசை.
ஓகே, இப்போ அவங்கள்ட்ட பேசிட்டே முடிப்போம் வீடியோவை. சரியா? என்ன திரும்புற? சரி, ஓகே, சந்தோஷம் தானே? இப்போ அடுத்த கட்டமாக வேலையை ஆரம்பிச்சுட்டு தங்கச்சியாக்களை நல்லா வாழ விடுவோம் என்று சொல்லலாம். ஓகேங்க, இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தங்கச்சிக்கு இப்போ தங்கச்சி என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. தங்கச்சிக்கு ஜிமிக்கிலிருந்து மாலையிலிருந்து எல்லாம் கிடைக்கும். ஒரு அக்கா சொல்லிட்டாங்க உங்களுக்கு அதுகள் வந்து கொண்டிருக்கு. சரி, இப்போ தங்கச்சிக்கு ஒரு படிப்புக்கான செலவு 20,000 ரூபா மாதம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை யார் அனுப்புறேன்டா, உங்களுக்கு ஷூ கொப்பி இப்போ நான் உதவி வீடியோவில் தந்து விட்டு போனேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அண்ணன் அனுப்பினாருண்டு. அப்போ அந்த அண்ணன் தான் உங்களுக்கான ஒரு படிப்பு செலவையும் பார்க்க போறாரு. அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மேலே பெரிய ஒரு மனசு தானே. அந்த அண்ணன் தான் எனக்கும் உதவி செஞ்சிருந்தாரு, நிறைய பேருக்கு உதவி செய்யறாரு. என்ன சொல்றேன், என்ன இப்போ நான் நினைக்கிறேன், என்ன ஒரு கொடை வள்ளல்கள் சொல்லப்போனா அதுதானே. இப்போ நிறைய ஒரு நல்ல மனசு இருக்கிறார்கள் தானே அப்படி நினைப்பாங்கன்னு. தண்ட உழைப்பால, ஒரு சொந்த உழைப்பால இன்னொரு ஆக்களுக்கு தாராளம் அள்ளி கொடுக்குறாங்க தானே. அவங்க நம்ம என்ன சொல்ற, இப்படி வார்த்தைகள் இல்லை என்ன புகழ்றதுக்கு. ஆனா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணன். உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன். வாழ்நாள் பூரா நானும் உங்களை மறக்க மாட்டேன். அதோட சேர்த்து இந்த பிள்ளைக்கான ஒரு செலவை நீங்க பாக்குறீங்க, 20,000 ரூபாய் மாசம் அனுப்புறேன்னு சொல்றதே பெரிய விஷயம் அண்ணன். அதானே, இப்ப நிறைய உதவிகள் நீங்க நிறைய பேருக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா தொடர்ச்சியா உதவி செய்யுங்க அண்ணன். நீங்க ஒரு நீண்ட நாட்கள் வாழணும், எந்த ஒரு நோய் நொடியும் இன்றி நீண்ட நாள் வாழணும் அண்ணன். நானும் வாழ்த்துறேன். இவங்க சின்ன பிள்ளைகள், இவங்களுக்கு அப்படி தெரியாது. ஆனா அவங்களோட ஒரு பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே தானே? இப்ப நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, அம்மா இல்லாண்டு கவலைப்பட தேவையில்லை. சரிதானே? நீங்க பசிக்குதுன்னு நீங்க ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கலையேன்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. ஒரு அண்ணாவனா அமர்ந்திருக்கிறேன், நீங்க என்ன உதவி வேண்டாலும் நீங்க கேட்கலாம். அண்ணாட்ட கேட்பீங்களா? சரி, இப்ப நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், நீங்க அதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க? நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, நல்ல முறையா படிச்சு ஏன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுவே எங்களுக்கு போதும். சரியா? இப்ப நீங்க ஒரு பெரிய ஆளாயினது பிறகு ஒரு நல்ல நிலையில இருந்தா எங்களுக்கு சந்தோஷம். சரியா? ஓகே, சரி, ஒரு கியூட்டான ரியாக்ஷன் கொடுப்பீங்க, அதான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. உங்களோட ஒரு ஆதரவால தான் நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். நான் வளமையா எல்லா வீடியோலும் சொல்றதுதான், இப்போ நீங்க இல்லைன்னா நான் இல்லை, அதனால ரொம்பவே நன்றி. அதனால நான் நேர்மையா செய்து கொண்டிருப்பேன். நான் செஞ்சு கொண்டிருக்கிறத நேர்மையா செய்வேன். எந்த ஒரு குறையும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்து கொண்டிருப்பேன். அதனால தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், அதுல ஒரு சில பேருக்கு உதவி கிடைக்காம இருக்கு. எல்லாருக்கும் உதவி கிடைக்கணும் என்று நான் விரும்புறேன். ஏனென்றா நான் கட்டாயமா யார் யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அதனால எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் நான்.